டெலிட்டான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க டெலிட் பண்ண அக்கௌண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற ப்ராசஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ரெண்டாவது, இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை டிசபிள் வந்து பண்ணிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகைன்ஸ்டா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அதனால உங்களோட அக்கௌண்ட்டை டிசபிள் வந்து பண்ணிருப்பாங்க. அப்படி டிசபிள் பண்ணியிருந்தாலும் நீங்க இந்த வீடியோல சொல்ற இந்த ஒரு மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு மேலே வந்து உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாகின் இன்ட்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போது உங்களோட இன்ஸ்டாகிராமில் எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்கட்டட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இமெயில் அட்ரஸ் ஆர் யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிட்டான அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு cannot reset your password வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்றப்ப டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சு. உங்களோட டெலிட் அக்கௌண்ட் வந்து காட்டுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து காட்டாம டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் சென்டருக்கு வந்து போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட்ல லிங்க் ஆகிருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ் இல்ல போன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிட்டு cannot reset your password அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டெலிட் ஆன அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஷோ ஆகும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இமெயில், எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். உங்களோட அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மெயில் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு எதில் உங்களுக்கு ஓடிபி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மெயில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயிலில் மெயிலில் ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து வாட்ஸ்அப் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா கோடு வரும். நீங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணணும். இல்லை நார்மல் எஸ்எம்எஸ்க்கு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் நியூவாக செட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரீஎன்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணியிருக்கணும். அப்படி டெலீட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் மூலியமாக உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணலாம். இதுவே டெலீட் ஆகி 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமால் டிசபிள் ஆகிடுக்குது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகெயின்ஸ்டாக இருந்து இன்ஸ்டாகிராம் உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஆனால் 100% வந்து டிசபிள் ஆன ஒரு அக்கௌண்ட் வந்து இந்த ஒரு மெத்தட் மூலியமாக ரெக்கவர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இது வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 100% நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால ஒரு அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு, வரல அப்படின்னா நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை எடுக்க முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் டெலீட் ஆன அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.